விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்ன உபசாந்தயே. திருச்சிற்றம்பலம். உண்ணாமுலை உமையாளொடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னார்ந்தன அருவித்திறன் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவாவணமருமே தேமாங்கனி கடுவன் கொளவிடு கொம்பொடு தீண்டி தூமாமழை சிறுவன் துளி சிறுநன் துளி சிதற தேமாங்கனி கடுவன் கொளவிடு கொம்பொடு தீண்டி தூமாமழை துருவன் இசை சிறு நுண் துளி சிதற ஆமாம் பிணையடையும் பொழில் அண்ணாமலை அண்ணல் பூமாங்கழல் புனை சேவடி நினைவார் வினையிலரே பீலிம்மையில் பெடையோடுரை பொழில் சூழ்களை முத்தம் ஆலிம் சூலிம் மணித்தரை மேனிரை சொரியும் விரிசாரல் ஆலிம் மழை தவழும் பொழில் அண்ணாமலை அண்ணல் காலன் வலி தொலை சேவடி தொழுவாரன புகழே உதிரும் மயிரிடு வெண்தலை கலனா உலகெல்லாம் எதிரும் பலி உணலாகவும் எருதேறுவதல்லால் முதிரும் பிறை இளவெண்மதி முடிமேல் கொள அடிமேல் அதிரும் கழல் அடிகட்கிடம் அண்ணாமலை அதுவே மரவஞ்சிலை தரளம் மிகு மணி உந்து வெள்ளருவி அறவஞ்செய முறவம்படு அண்ணாமலை அண்ணல் உறவஞ்சடை உலவும் புனல் உடனாவது மோரார் குறவங்கமள் நறுமென்குழல் உமை புல்குதல் குணமே நற்குறவங்கமள் நறுமென்குழல் உமை புல்குதல் குணமே உமை புல்குதல் குணமே உமை புல்குதல் குணமே. சாட்சாத் சர்வேஸ்வரனாகிய பகவான் ரமண மகர்ஷிகளுக்கு நமஸ்காரம். எந்த லோக மகாகுரு நம்மிடையே பக்தியும் ஞானமும் ஒன்றே என்று அருணாச்சலேஸ்வரர் என்ற அந்த அருட்காற்றிலே நம்மை முழுவதுமாக ஒரு காய்ந்த சருகு இலைன்னு சொல்ல முடியாது, சருகுன்னு தான் சொல்லணும். அது எப்படி அந்த ஒரு காற்று எப்படியெல்லாம் போகின்றதோ அப்படியெல்லாம் அதுவும் போகுமோ, அப்படி தன்னுடைய வாழ்க்கையை அண்ணாமலையாருக்கு பரிபூர்ணமாக ஒப்படைத்து வாழ்ந்தாரோ, பக்தி தான் ஞானம் என்பதை நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தினாரோ, பக்தியினாலே விளைகின்ற ஞானம் எப்படிப்பட்டது என்ற அந்த ஞானத்தை வார்த்தைகளிலே கொண்டு வந்து வடித்தாரோ எந்த லோக மகாகுரு. அப்படி அண்ணாமலையானிடத்திலே முழுவதுமாக தன்னை ஒப்படைத்த இருந்தாலும் கூட இந்த பரமாத்ம வஸ்து உருவமற்றது, அரூபமானது என்றெல்லாம் அந்த அரூப பரமாத்ம வஸ்துவை இந்த உள்ளது 40 பாடல் 40 நமக்கு புரியும்படி எடுத்துரைத்தாரோ, எந்த லோக மகாகுருவினுடைய மகத்துவங்கள் சொல்ல சொல்ல மேன்மேலும் பெருகிக்கொண்டே போகின்றதோ அந்த லோக மகாகுருவாம் பகவான் ரமண மகர்ஷிகளுக்கு நமஸ்காரம். இந்த உள்ளது 40 பாடத்திட்டத்தின் கீழ் 38வது வகுப்புக்கு உங்களை எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். திரு கண்ணன் அவர்களை இப்பொழுது அவருடைய உரையை ஆற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கண்ணன் சார் மியூட்ல இருக்கேன்னு நினைக்கிறேன். இப்ப கேக்குது. ரைட் தேங்க்யூ. சரி, இந்த 11வது பாட்டு அதை பத்தி கொஞ்சம் சொல்லலான் இருக்கேன்.
ஏன்னா இந்த 10, 11, 12, 13 இது எல்லாமே பார்த்தா பகவான் அந்த அறிவு அறியாமை இதை பத்தியே நிறைய பேசியிருக்கிறதுல இருந்தே இந்த மாயை வந்து நம்மளை எப்படி ஆட்படுத்தி அந்த நம்ம நிறைய கத்துட்டோங்கிறதுவே ஒரு அறியாமைங்கிற எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காகவே அந்த பாட்டுக்கு நிறைய எம்பசைஸ் பண்ணியிருக்காருன்னு எனக்கு தோன்றது. இந்த 11வது பாட்டுல பார்த்தீங்கன்னா, அறிவுறும் தன்னை அறியாத அயலை அறிவது அறியாமை அன்றி அறிவோம். அதாவது அறிவுறும் தன்னை அறியாது அயலை அறிவது அறியாமையை தவிர வேற ஏதாவது இருக்குமா, அது அறிவோ அப்படின்னு ஒரு கிண்டலா கேட்கிறாரு. அறிவையற்கு ஆதாரம் தன்னை அறிய அறிவு அறியாமை அரும். அதாவது அறிவு அறியாமை ஆர் டூ சைட்ஸ் ஆஃப் த சேம் காயின் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோன்றது. ஒரு சைடுல அறிவு, அதாவது அறிவு இருந்தா அறியாமையும் இருக்கும், அறிவு ஜாஸ்தியாக அறியாமையும் ஜாஸ்தியாகிட்டு இருக்கு, இக்னரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தோன்றது. ஒரு இதுல வந்து ஒருத்தர் வந்து பகவான்கிட்டயே கேட்கிறாரு, அதாவது நேர்ல காண்ற உலகத்தை எப்படி நீங்க பொய்ன்னு சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேட்கும் போது பகவான் ஒரு மாதிரி திருப்பி மடக்கி, உன்னை அறியாத நீ எப்படி நீ என்ன அறிவாய் அப்படின்னு உலகம் அவரை பார்த்து கேட்கிற மாதிரி இருக்கு, அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாரு. அதாவது அறிவறியாமைக்கு ஆதாரமாகிய நான் யாருன்னு விசாரிச்சு அது மூலமா நம்ம ஆத்மாவை அடைய அறிவு அறியாமை ரெண்டுமே ஒழிஞ்சிடும். இரட்டைகள் முப்படிகள்னு போன பாட்டுல சொல்ற மாதிரி ரெண்டும் ஒருங்கே ஒழியும் அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு தோன்றது. அதே மாதிரி இன்னொரு டைம் ஒருத்தர் வந்து பகவான்கிட்ட வந்து கேட்டப்ப ஏதாவது ஒரு நோட் புக்கை கொடுத்து இதுல ஏதாவது எனக்கு எழுதி கொடுங்க உங்க ஞாபகார்த்தம் அப்படின்னா, நார்மலா இந்த மாதிரி ரிக்வஸ்ட் எல்லாம் பகவான் ஹீட் பண்ண மாட்டார். அன்னைக்கு திருப்பி அவர் இது பண்ணும்போது சரி போனா போறது அப்படின்ட்டு அவர் எழுதின அந்த சான்ஸ்கிரிட் வேர்டோட இது சொல்றேன், இது ஒரு இதுல படிச்சேன், அதுலேருந்து நான் பார்த்து சொல்றேன். சார் வந்து அடிக்கடி இதை சொல்லுவார், இல்ல ஆரம்பிக்கும் போது இந்த பாட்டு இல்லாம ஆரம்பிக்க மாட்டார். ஏகம் அக்ஷரம் ரிதி நிரந்தரம் வாசத்தே ஸ்வயம் லிக்கியதே கதம். அதாவது அந்த ஸ்வயம் பிரகாசமா உள்ளுக்குள்ள அப்படி பிரகாசிச்சுட்டு இருக்கிறத, அப்படி இருக்கும்போது நான் என்னத்தை எழுதுறது அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த இதுல சொல்லாருக்கான்னு நான் படிச்சேன் நானு. அந்த இதுல என்னன்னா அந்த பாடி மைண்டு அந்த மனசு இந்த எல்லாமே நம்ம பார்த்தா இது எல்லாத்துக்குமே ஒரு இன்டரப்ஷன் இருக்கு. அந்த அவேர்னஸ், அந்த சுத்த பிரகாசமான அந்த கான்சியஸ்னஸ், அந்த பல்சேட்டிங் ஐக்கு தெர் இஸ் நோ இன்டரப்ஷன். இந்த ஐ இட் இஸ் அவைலபிள் இன் யுவர் ஜாக்ரத், ஸ்வப்னம் அண்ட் சுஷுப்தி, வேக்கிங் ஸ்டேட், ட்ரீம் ஸ்டேட், ஸ்லீப், டீப் ஸ்லீப் எல்லாத்துலயும் கண்டினியூஸா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுனால தான் அது மூலமா நம்ம அந்த மிச்ச இன்பங்களை அடைஞ்சா கூட, அதாவது தூங்கி எழுந்து ரொம்ப நல்லா தூங்கி எழுந்தோங்கிறது இந்த ஹிருதயத்திலேருந்து வர்றது சொல்றோம். ஆனா இது எனக்கு தெரியல, இது தெரியுங்கிறது நம்ம அறியாமைனால சொல்றோம், அறிவு அந்த புத்தியிலேருந்து வருது, அங்க அந்த அகங்காரமும் ஜாஸ்தி வருதுங்கிற மாதிரி அது சொல்லியிருக்காரு. அந்த when you remove your body, mind, ego, ignorance, you are already free and all of us are free. அந்த உள்ளதுங்கிறதா நம்ம as such we are, which we experience the deep sleep and again how you can go to that state. அதை வந்து நம்ம அதுதான் நம்ம சார் நமக்கு ஒண்டர்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கார். இந்த as I said and all of us will feel, இந்த ஜேர்னியில நம்மளை இன்வார்டா திருப்பி ஒரு வாரத்துக்கு ஒரு 2 நாள், இந்த 2 நாள் வந்து ஒரு 4 நாள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் இது பண்ணாலே நம்மள மாதிரி ஆட்கள் கூட ஒரு கொஞ்சம் கடைஞ்சேரி ஒரு நிலைமை அடைஞ்சிரும்னு எனக்கு தோன்றது. ஏன்னா நிறைய பேர் இந்த குரூப்ல இருக்கிறவா, நிறைய பேர் இருந்தவா, எவ்வளவோ அறிவு ஜாஸ்தியாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதிருப்தியும் ஜாஸ்தியாயிட்டு இருக்கு. எல்லாத்தையும் அடைஞ்சு ஹாப்பினஸ் இன்க்ரீசஸ் பட் பீஸ் நெவர் கம்ஸ். You acquire more and more portions, still something is missing. And why that is missing? Because you are not getting the actual peace which is already there within you. And by this exercise and by this intervention, sir வந்து நம்மள பியூட்டிஃபுல்லா ஒண்டர்ஃபுல்லா நம்மள உள்ள திருப்பி நான் எது உள்ளதோ அதை அறிய வைக்கிறேன். இப்போ ஆரம்பத்தில் எனக்கு இந்த ஒரு கதை படிச்சா தான் எனக்கும் பொருத்தம்னு நினைக்கிறேன். ஒரு வேலைக்காரி வந்து ஒருத்தர் நல்ல ஒரு பண்டிதர் வாரத்துக்கு வருவாளாம் டெய்லி. இவர் வந்து லேட்டா வந்தாலும் ஒரு நாளைக்கு, ஏமா நீ லேட்டா வர, எனக்கு நீ வந்து பாத்திரம்லாம் தேய்ச்சி தான் நான் பூஜை பண்ண, நீ வரது லேட்டா இருது அப்படின்னப்ப அப்போ சொன்னாலாம், இல்ல நான் வந்து அங்க வர வழியில ஒருத்தர் இது சொல்லிட்டு இருந்தார், நான் அதை கேட்டுட்டு வந்துட்டு இருந்தேன். என்ன சொல்லிருந்தாரு, பாகவதர் ஏதோ உபன்யாசம் பண்றாரு, அதெல்லாம் உனக்கு புரியாது, நீ ஏன் போய் அதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ற, நீ வந்து உன் வேலையை பாரு அப்படின்னா. அது முதல் நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, எவ்ரி டே ஷி வாஸ் கம்மிங் லேட். அப்போ ஒரு இவருக்கு அந்த லெசனை நல்லா புரிகிறபடி சொல்லுங்கிறதுக்காக இவர் என்ன பண்ணாரு, ஒரு அகந்தையினால பரன்ல வச்சிருந்த ஒரு பழைய சல்லடை தட்டை எடுத்து தண்ணியில முக்கி 2 தடவை முக்கி, அது அவ்வளவு அழுக்கா இருந்தது, பாசி படிஞ்செல்லாம் 2 தடவை முக்கி இந்த பாரு 4 தடவை இந்த அலம்பினாலும் இது கொஞ்சமாவது போச்சா, இது எவ்வளவு அழுக்கா இருக்கு பாரு, அப்படியே தானே இருக்கு அப்படின்னா. அந்த வேலைக்காரி இதை டக்குன்னு பிடிச்சி
சார் நீங்க முதல் தடவை முக்கினதோட 4வது தடவை முக்கியமா பாருங்க, கொஞ்சம் தெளிஞ்சிருக்கு பாருங்க அப்படின்னா. இந்த டெய்லி கேட்க கேட்க எங்களுக்கும் இது தெளிவு வந்துரும். அதனாலதான் நான் வந்து கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்றப்பதான் அவருக்கு அந்த அகந்த போச்சு அப்படின்னாரு. அது மாதிரி இதுல என்ன சொல்லி முடிச்சுக்கிறேன்னா, இந்த ஒரே ஒரு பாட்டு தான். இந்த ஒரு பாட்டுல அந்த அறிவு அறியாமை ரெண்டுமே அறியாமை. இந்த நம்ம வந்து அந்த கயிறு பாம்புன்னு சொல்லும் போது அறியாமையா இருக்கிறவனுக்கு வந்து அது இருட்டுல அது கயிறாவே இருக்கிற வரைக்கும் ப்ராப்ளமே இல்லை. எப்ப நமக்கு அந்த இந்த கொஞ்சம் அறிவு வந்து அதனால அது பாம்பு மாதிரி தோன்றதோ அப்பதான் ஜாஸ்தி ப்ராப்ளம் வருது. அந்த தட் இஸ் நாட் ஹெல்பிங் அஸ். அது அந்த அந்த ஜாக்கிரத் நிலைமையிலையும் விழிப்பு நிலைமையிலையும் அது கயிறு தான் அங்கிற ஒரு அந்த ஒரு பூர்ணமான ஒரு கன்விக்ஷன் நமக்கு வந்ததுன்னா, வாட் எவர் கம்ஸ் அவர் வே வி வில் பி ஏபிள் டு மேனேஜ் தட் சக்சஸ்ஃபுல்லி. இதுதான் சார் நான் சொல்ல வந்தேன். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. எக்ஸலண்ட், எக்ஸலண்ட். தேங்க்யூ சார். சொல்லப்பட வேண்டியது அதுதான். இன்னும் நீங்க நுட்பமா 1, 2 சொன்னீங்க. உங்க இதுல ஒரு ஜெனரலா சொல்லாம உங்க உரையினுடைய ஆரம்பத்துல அறியாமை அறிவு அதிகமாக அதிகமாக அறியாமையே அதிகமாகுதுன்றீங்க. அது வெரி குட் பாயிண்ட். எப்பொழுது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இந்த ராக்கெட் சயின்சஸ், இந்த ஏஐ இப்படிலாம் இந்த அறிவு அதிகமாக அதிகமாக நம்ம புட்சாலி ஆறோம் நினைக்கிறோம். ஆனா ஒரு பக்கம் அந்த அறியாமை அதிகமாயிட்டே தான் இருக்கு. இல்லைன்னா அந்த அறியாமை அதிகமாகிறதுனாலதான் அவ அதுக்கு ஒரு கவுண்டர் பிளானா பண்ணி எப்படி ஏமாத்தலாம்னு கண்டுபிடிக்கிறான். நீங்க எவ்வளவுதான் கண்ட்ரோல்ஸ் கொண்டு வந்தாலும் சைபர் கிரைம் குறையல, அதிகம் தான் ஆயிட்டு இருக்கு. அப்படி சைபர் கிரைம் அதிகமாகிறதுக்கு காரணம், நான் இவர்கிட்ட கூட சொல்லியிருந்தேன், ஒரு விஐபி கிட்ட விவிஐபி கிட்ட பேசும்போது, சார் நீங்க இவ்வளோ, அவரு ரொம்ப இந்த சைபர் கிரைம் அது இதெல்லாம் அப்படியே டீல் பண்றவரு. நான் சொல்றேன், நீங்க பண்ண இவாளுக்கு வந்து சைபர் கிரைம் அதிகமாயிட்டு தான் இருக்கே தவிர குறையற பாடா காணும். நீங்க ஒண்ணு கண்ட்ரோல் ஒண்ணு கொண்டு வந்தா அவ அதை பைலட் பண்றதுக்கு எப்படி உங்களுக்கு தெரியாம பண்ணலான்ட்டு அவ பண்றா. இது ஒரு விளையாட்டா இருக்கு உங்க 2 பேருக்குள்ள. அந்த விளையாட்டு தொடர்றதுக்கு காரணம் 2 பேருடைய அறியாமையும். நீங்களும் அறியாமையில இருக்கீங்க, அவர் தப்பு பண்றவாலும் அறியாமையில இருக்கா. ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், தப்பு பண்றவா அறியாமையில இருக்கா, அதை கண்டுபிடிக்கிறவா அறிவாளியா இருக்கான்னு நினைக்கிறோம். இட் இஸ் லைக் ஃபைட் பிட்வீன் த பாக்டீரியா அண்ட் மேன். ஒரு இப்ப மனுஷன் என்ன பண்றா, பிளமிங் வந்து பென்சிலின் கண்டுபிடிச்சோன்னா இப்ப எவ்வளவு ஆன்டிபயோட்டிக், ஒரு ரெசிஸ்டன்ட் ஸ்ட்ரெயின் வருதா, அதுல இருந்து வேக்சின். இப்போ நீங்க அந்த வேக்சினை கண்டுபிடிச்சு பண்ணா பாக்டீரியா இஸ் ஆல்சோ இன்டெலிஜென்ட். அதுவும் ஒரு tries to develop immunity for that. And you have to go in for a more stronger antibiotic. இந்த ஸ்ட்ரெயின்ஸ் சிஃப்ளோஸ்போரிடின்ஸ் எவ்வளோ மாறி இருக்கு, எவ்வளோ செஃபாடாக்சின், சிஃப்ளோஸ்போரிடின், எவ்வளோ செஃபாக்ஸ்ட்ரமைன், எவ்வளோ வெரைட்டி ஆஃப் ட்ரக்ஸ் வந்துட்டே இருக்கு. நீங்க ஒண்ணு கண்டுபிடிக்க இப்போ கோவிட் ஒண்ணு வந்ததுன்னா அதுக்கு ஒரு கோவிட் வேரியன்ட்ஸ் எல்லாம் வருது. இதெல்லாம் இன்னோவேட்டிவ். ஒரு பாக்டீரியாக்கே அவ்வளோ அறியாமை இருந்தா மனுஷனுக்கு இருக்கிற இன்டெலிஜென்ஸ் எவ்வளவு அறியாமை. இந்த பாயிண்ட் யூ brought it out very nicely. அது சம்திங், அறிவும் அறியாமை தான் அப்படின்றது பகவானுடைய ஒரு, அதாவது பகவான் என்ன சொல்றார், நான் யார் என்று பார்க்கும் பொழுது இந்த அறிவு அறியாமை இரண்டும் தாண்டி போகும் பொழுதுதான் நமக்கு வந்து இரட்டைகள் இருக்கிற சுகத்தையும் தாண்டி போகும்போது தான், துக்கத்தை தாண்டி போனோம், நம்ம ஆசைப்பட்டு இவ்வளவு பண்றோம், அந்த துக்கத்தினாலே விளைகின்ற இன்பத்தையும் தாண்டி போனோம். somebody was telling, துக்கம் இல்லாத ஒரு சுகம் கிடைக்குமான்னா, சுகம்ன்றது தனியா இல்லப்பா, பகவான் சொல்றார், துக்கமே இல்லாமல் துக்க கலப்பற்ற ஒரு நிலையை நீ அடைச்சிட்டா அது இன்பமாகத்தான் இருந்தே தீர வேண்டும், மறுபடியும் துக்கமே தொடாதுன்னா இட் பிகம்ஸ் பேரின்பம். அது சாதாரண இன்பம், சுகம் துக்கம் அது பெரிய சுகம். அப்படி அது ஒரு ஆஸ்பெக்ட் அதுல இருக்கு. இப்படி அறியாமை அதிகமாறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியறது, அறிவு அதிகமாறத ஐடென்டிஃபை பண்ண முடியல.
நம்ம வந்து நிஜமா அறிவாளி ஆயிட்டோம்னு நினைக்கிறோம். உண்மையில இந்த நானாவாம் ஞானம் அஜ்ஞானமாம்னு அந்த அஜ்ஞானம் பெருகிக் கொண்டே போகின்றது அறிவு ரூபத்துல. இது ஒரு இந்த பாட்டு நீங்க சொல்ற அந்த 11th verse நமக்கு கொடுக்கின்ற ஒரு செய்தி. அத நீங்க ஒரு பின் பாயிண்ட் பண்ணீங்க. இல்ல அது இப்ப பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க சார். நீங்க அந்த நான் அதையும் சொல்ல நினைச்சேன். அறிவு ஜாஸ்தியாக ஸ்பெஷாலிட்டி ஆஃப் டாக்டர்ஸ் ஜாஸ்தியாகி வியாதி ஜாஸ்தியாகி அதனால ஒண்ணும் பெருசா புண்ணியம் இல்ல. இது வந்து people are living long with a lot of suffering. அந்த longevity has increased the suffering and நீங்க சொன்ன மாதிரி செஃபபெரோசன் வந்து செஃபிபைம் வந்து so many other 4th 5th generation of the gun but more rates எல்லாம் வருது. அதுதான் ஜாஸ்தியாது. நீங்க பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. அது if you find a better mouse trap to contain the mouse is even more intelligent to escape that also. That is what is happening. அதுல இருந்து this you have to come out of that circle. இப்போ நம்ம மெடிசன் அந்த மாதிரி வேக்சின் அந்த மாதிரி பேசினோம். இப்போ எக்கனாமிக்ஸ் வச்சு பேசி அப்படி திங்க் பண்ணி பாருங்க. இட் இஸ் ஒன்லி த டிசையர் கிரியேட்ஸ் த நீட் இல்லையா? த நீட்ஸ் கிரியேட் த சப்ளை டிமாண்ட். த நீட்ஸ் கிரியேட் த டிமாண்ட். த டிமாண்ட் கிரியேட்ஸ் த சப்ளை. ஒன்ஸ் யூ சப்ளை the desire create ஒரு 4 பாயிண்ட் ஒரு சர்க்கிள் வெச்சுக்கோங்களேன். ஆமா desire need பாட்டம்ல இருக்கிறது desire வந்து it creates another desire. ஆமா. So that creates a fresh need. This need creates a fresh demand. That fresh demand again creates a supply. There is a end to this. இதுக்கு என்ன எண்டுன்னா instead of going along with the circle you must go tangentially away from this circle. Bhagavan was never in wants. He was never in desires. So there is no need. Needs illa. Those needs வந்து தேவைகள். The wants ஆசை அது ஒரு ஏசி இல்லாட்டா தூங்க முடியாது. அது மாதிரி லெவலுக்கு அவர் போவே இல்லை. இப்ப நம்மளாம் அப்படி போயிட்டோம். ஏசி இல்லாட்டா கஷ்டமா தான் இருக்கு தூங்குறதுக்கு. அது ஒன்ஸ் யூ கெட் யூஸ் டு இட். இப்ப எங்க கிராமத்துல நாங்க வெளில அந்த கட்டிலாம் போட்டுட்டு அந்த கைத்து கட்டில நெருக்கி அது தொஞ்சு போயிடும். அது வேற டெய்லி இறுக்கி கட்டி அதை நைட்டு பட்டு தூங்கினாக்க அந்த சுகம் இந்த ஏசியில இல்ல. நான் இவங்காத்து மாடியில போய் சம்டைம்ஸ் அது பழைய நினைவுகள்ல அதனால மாடியில கொசு இல்ல. அதுதான் தட் இஸ் ஒன்லி அட்வான்டேஜ். ஸோ அந்த நில ஒளியில பார்த்துட்டு அதுவும் பௌர்ணமியில எல்லாம் அப்படியே ஆனந்தமா படுத்துட்டு இருந்தா தூக்கம் வர மாட்டேன்றது. ஆனந்தம் பெருகு அந்த சந்தோஷம் வந்து உங்களுக்கு தூக்கத்தை ஒரு ஸ்பாயில் பண்ணிடுது சம்டைம்ஸ். அண்ட் தூக்கம் இல்லாதது நமக்கு துக்கமா இல்லை. ஐயோ தூக்கம் வரலையேன்னு இல்லை. மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அப்படிதான் நினைச்சுப்பேன். பகவான்லாம் அப்படிதான் எப்பவும் ஃப்ரெஷ்ஷா இருக்கா போல் இருக்கு. இது அப்படி அவர் வந்து ஸ்லோவா கான் பியாண்ட். அது வந்துக்க there is no need for supply. அவருக்கு சப்ளை போன்ற கொஸ்டினே இல்லை. அவருக்கு என்ன சப்ளை பண்ண முடியும்? அது மாதிரி see this is the way you look at it. Your ignorance creates desires. The desires, it is a ignorance is a root cause. So at that point நான் யார் விசாரத்துல அப்பவே அதை கட் பண்ணா இதெல்லாம் ஒரு தியரிட்டிக்கலா பேசுறோம். பட் பிராக்டிக்கலா நடக்கும்போது நீங்க அப்ளை பண்ணணும். அது மாதிரி அப்ளை பண்ணும்போது தான் யூ வில் ஃபீல் தட் ரிலாக்ஸேஷன் கம்மிங் அவே ஃப்ரம் தட் ட்ராப். ஒன்ஸ் யூ கம் அவுட் ஆஃப் இட் த ஹாப்பினஸ் யூ கெட் இஸ் சம்திங் ever glorious. It will be glowing happiness combined with some prakasam. மனசுல ஒரு பிரகாசம் இருக்கும். அது அந்த பிரகாசம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அப்ப தாட்ஸே இருக்காது. அது இன்னும் அதை ஆட் அப் பண்ணும். These are all the happenings that happens when you go further in the journey. இதெல்லாம் வந்து ஒரு பாட்டுக்கு 40 பாட்டா பின் பாயிண்ட் பண்ணி ஒரு பாட்டும் ஒரு ஆங்கிள் டிஃபரெண்ட் ஆங்கிள் கோணங்கள்ல இது ஒரு சமயம் தன்மை முன்னிலைப்படுறக்கை, ஒரு பக்கம் கால தேசங்கள், ஒரு பக்கம் அறிவு அறியாமை, இப்போ அவ்வளோ ஆஸ்பெக்ட்ஸ் அதே இடத்துக்கு வந்து ரீச் ஆகும் போது ஸோ இட் மேக்ஸ் யுவர் மைண்ட் ஒரு விசாலப்படுத்துறது. நம்ம மைண்டே எக்ஸ்பேண்ட் ஆகுது. இத்தனை நாளா இதெல்லாம் தெரியாம வந்திருக்கமே அப்படின்ற ஒரு எண்ணம் வருது.
இதுல இன்னொரு ஒண்ணு சொல்லட்டுமா? நீங்க ஆச்சரியப்படுவீங்க. சொல்லுங்க சார். 30 வருஷமா நான் பகவான் டிவோட்டியா இருக்கேன்றவா கிட்ட பேசுறத விட எனக்கு பகவானை பத்தி ஒண்ணுமே தெரியாதுன்றவா வந்து they pick up things much faster. அது என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்திருக்கேன். இந்த 30 நான் ரொம்ப பழம்பெரும் டிவோட்டின்னு சொல்லிக்கிறவா, நீங்க என்ன சொன்னாலும் அவ ஆங்கிள் இருந்து அதை கவுண்டர் பண்ணுவா. பக்காவா நல்லா அழகா கவுண்டர் பண்ணுவா. அப்ப நான் நினைச்சுப்பேன், இவன் இந்த பாயிண்ட்ல இருந்து மேல போவே மாட்டேன்றாளே, இன்னும் 40 வருஷம்னா கூட போக மாட்டா போல் இருக்கு. சொன்னாலும் அது கிரகிச்சிக்கிற அந்த ஒரு இது போயிடுறது. அப்போ இந்த நான் யார் விசாரம் கூட நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த சும்மா மெக்கானிக்கலா நான் யார் கேட்கறது, அப்படியே கண்ண மூடி தியானத்துல உட்காந்துக்கிறது, இதெல்லாம் ஆரம்ப சாதகர்களுக்கு தான் மனசை கொஞ்சம் அமைதிப்படுத்துறதுக்கு. ஆனால் டே டு டே ட்ரெயின்ல போறோம் வேலையில இருந்தாலும், when you are at work, when you are at rest, when you are in the office, when you are at home, when you are playing, when you are இந்த இது என்ன பண்ணிட்டு இருந்தாலும் இந்த எண்ணங்களை வந்து நம்ம குறைச்சிக்கணும்ன்றத அது ஒரு ஆதார ஸ்ருதியா நம்ம மாத்திட்டோம்னா, இந்த 30 வருஷத்துல பண்ற அந்த ப்ரோக்ரஸ் வந்து ஐ திங்க் இட் மே ஹேப்பன் டு in 3 months. It's all depends upon how you use this. இந்த அகந்தை has got its own way of manipulating. இந்த நான் யார் விசாரத்தை கூட மேனிபுலேட் பண்ணி பேசும்போது நல்லா வக்கனையா பக்காவா நல்லா பேசிடுறது, பண்ண மாட்டேன்றது, பிராக்டிகலா பண்ண விட மாட்டேன்றது. இதெல்லாம் தான் பிரச்சனைகள், இதெல்லாம் தான். பட் அல்டிமேட்லி இட் இஸ் நான் யார் தான். நான் யார் வந்து ஒரு கொஸ்டினா வச்சுக்காம, அதனால தான் பகவான் வந்து அகம் பிரம்மாஸ்மின்னா சான்ஸ்கிரிட், தத்துவமசின்னா சான்ஸ்கிரிட், எந்த மொழியை சேர்ந்தவாலும் அதைத்தான் பண்ணியானோம். ஆனால் இந்த நான் யாருன்றது வந்து ஹிந்தியில இருக்க கோன்ஹாயின்வான், அவன் வந்து இதை நான் யார் இஸ் நாட் அ மந்திரம். மலையாளத்துல இருக்கவா அவ இதுல சொல்லிப்பா, தமிழ்ல இருக்கவா நான் யார் கேட்பா, இங்கிலீஷ் இருக்கவா ஹூ ஆம் ஐன்வா. இது வந்து ஒரு எமோஷனல் அண்ட் உங்களுடைய ஹிருதய சுத்தி. இது அதுல இருக்கிற எண்ணங்களாகிய அந்த சேரை வெளியே எடுத்து நம்ம அமைதிப்படுத்தி, அப்பதான் அந்த கேள்வி நான் யாருன்றது வருது. மனசு பழக மனசு கொஞ்சம் அமைதியாயிடுதுன்னா அப்புறம் எதுக்கு அந்த நான் யார், நான் யாரே அவசியம் இல்லாம போயிடும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல யுவர் மைண்ட் இஸ் ஆல்ரெடி குவைட். அப்போ குவைட்டா இருக்கும்போது நான் யார் எங்கேயிருந்து உள்ள வரும்? அதுவும் ஒரு எண்ணம், அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுவும் ஒரு தாட்டு தான். சோ நம்ம அமைதி, அப்போ எண்ணம் இவ்வளவுதான் பண்ணாலும் எண்ணம் வரும். அப்போ அது நான் யார், இந்த எண்ணம் யாருக்கு, இது எதனால, இது பண்றது கரெக்டா தப்பா, பையன் 50,000 கொடுத்து அப்பதான் கிரிக்கெட் கிரவுண்டுக்கு போறேன்றான் அந்த ஐபிஎல்க்கு, இல்ல இந்த மாதிரி மேட்ச் எல்லாம் வந்ததுன்னா சாம்பியன்ஷிப் அது இதுன்னா வந்தா எனக்கு 500 ரூபா டிக்கெட்லாம் வேணும். எனக்கு ஃப்ரெண்டு பையன் அடம் பிடிக்கிறான், நான் 50,000 தான் போவேன்றான். நான் அதான் சொன்னேன், நீங்க சின்ன வயசுல மார்க்கெட்ல போயிட்டு கிளுகிழப்ப காரு, பொம்மை காரு அதெல்லாம் வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்தின மாதிரி இப்ப 50,000 ரூபாய் டிக்கெட்டை வாங்கி சந்தோஷப்படுத்துங்க, வேற இல்ல. See, that is the way you have trained him up. அதுக்கு என்ன சார் வழின்னா, ஒரு அனாத ஆசிரமத்துக்கு ஆச்சுன்னு போங்க, காட்டாங்குளத்தூர்ல சிவானந்த ஆசிரமத்துக்கு ஆச்சு, அங்க கண்ணு இல்லாத ஆசிரமத்துக்கு ஆச்சுன்னு போங்க. அவனுக்கு 15 வயசு, கிரிக்கெட் போய் 18 வயசுல என்ஜாய் பண்ற வயசு ஆயிடுது. இப்ப கூட வாழ்க்கையினுடைய அதர் சைட் ஆஃப் த லைஃப் அவன் பார்க்கலன்னா அதை போய் பார்த்துட்டு வரும்போது தான் நம்ம எவ்வளவு ஃபார்ச்சுனேட்டா இருக்கோம், நம்ம பகவான் எவ்வளவு பிளஸட்டா நம்மள வச்சுட்டு இருக்காரு, இந்த உடலை நம்ம எப்படி அழகா பயன்படுத்தணும். இப்போ he brought ஒரு அதை வந்து நீங்க ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நீங்க போயிட்டு அங்க தானம் பண்ணுங்க, நீங்க போயிட்டு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு பணம் கொடுங்க, அவனை வந்து பார்த்துட்டு அவனை வந்து நீ பண்ணுடானாதீங்க. 4 வாட்டி ஆக்ஷன் போய் நீங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி, நீங்க வருஷத்துக்கு ஒரே ஒரு வாட்டி நீங்க போய் இந்த மாதிரி டிஃபரெண்டா வரும். ஆனா ஹேண்டிகேப்டு, மென்டலி சேலஞ்சு, இது மாதிரி ஒரு பண்ணுங்க. அப்போ வந்து அந்த அதர் சைடு அதை பார்த்து தானே புத்தருக்கு ஞானம் வந்தது. நம்ம பசங்களுக்கு வராம போயிடுமா? அதுக்கு தீஸ் ஆர் ஆல் தி வேஸ். அப்புறம் ஒரு 4 வருஷம் பொறுத்து இப்ப ரீசெண்டா ஏதோ ஒரு பெரிய மேட்ச் சென்னையில வந்தது, கிரிக்கெட் மேட்ச் பெருசா ஒண்ணு பண்ண, ஆஸ்திரேலியாவா ஏதோ நியூசிலாண்டா ஏதோ ஒரு மேட்ச், ரொம்ப பிரமாதமான மேட்ச். நியூசிலாந்து தான் அதை வின் பண்ணான்னு கூட நினைக்கிறேன். அந்த சீரீஸே அவதான் வின் பண்ணான். 3-0 ஆமா நான் வின் பண்ணேன். அப்போ அது மெட்ராஸ்ல ஒரு டெஸ்ட். அப்போ
ஓகே மேட்சுக்கு வந்து ஏன்பா இதுக்கெல்லாம் ரொம்ப ஒண்ணும் செலவு பண்ண வேணாம்ப்பா, ஆ. நீ எல்லாம் ஆனா பார்க்கணும்னு இருக்கு. ஆ. எனக்கு அந்த ஒரு டெலஸ்கோப் மாதிரி அந்த ஒரு இது ஒண்ணு வாங்கி இது வச்சுட்டு ரைட். வச்சுட்டு எனக்கு ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் கம்மி எது ஓ சின்னதா see the change has come about. கரெக்ட். அது நம்ம கிட்ட தான் இருக்கு. ரைட். see these are நான் தான் சொன்னேன், நீங்க வந்து திங்க் பண்ணி பாருங்க. இவன் வந்து ம். ஆசைப்படுறான், இது வந்து நம்ம குழந்தை நம்ம ஒய்ஃப் நம்ம இதுன்னு நீங்க திங்க் பண்ணுங்க. நம்ம தான் திங்க் பண்ணணும். அவளை வந்து நம்ம வே ஆஃப் திங்கிங் கொண்டு வர்றது கூட நான் யார் விசாரம் தான். இப்ப ரைட். நம்ம மட்டும் பண்றது இல்லை இது. ஃபேமிலியே அவளை வந்து நீங்க ஃபோர்ஸ் பண்ணாம அவளுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கொடுத்து ரைட். ஒரு ஜென்டிலா பகவான் என்ன பண்றார், he has not forced us, he is goading us. அவரே சொல்றாரு ஞானம் என்பது பக்தி என்பது அந்த வைராகியம் என்பது முரட்டு மாட்டை அடித்து கட்டுவது போலும், ஞானம் என்பது புல்லை கொடுத்து வசியப்படுத்துவது போலும். புல்லை காமிச்சு ஆயிடுச்சுன்னு போறதுதான், நீங்க அடிச்சு உதச்சி அப்படி பண்றது இல்ல. அது வந்து வைராக்கியம் ஞானம். அது வந்து வைராக்கியம். அந்த ஒரு ஒரு கட்டுத்திட்டங்கள் அவர் சொல்றது சடங்குகள். அதுல அதுல வந்து சந்தியாவந்தனம் பண்ண நான் பண்ணேன், பட் மாட்டிக்காதேன்றார். பண்ணாமையே இருக்காதேன்றாரு. பண்ணாமையே இருக்காது. You have to undergo that, ஸ்ராத்தம் பண்ணு, எல்லாம் பண்ணு, எல்லாம். That is the way you have to please your elders. அது it purifies you. எதிரையுமே அது உள்ள இருக்க தாத்பரியத்தை பார். முடிஞ்ச வரைக்கும் எண்ணங்களை குறைச்சிக்கோ. மத்தவா பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்க கத்துக்கோள். அப்போ எப்படி நம்ம யோசிக்கிறதுன்றது கூட நான் யார் விசாரம் தான். இட் ஹஸ் so much of ramifications. அது வந்து அவாவா வாழ்க்கையில அவாவா பண்ணிக்க வேண்டியதுதான். இது வந்து புத்திமதி சொல்லி பகவான் சொன்ன புத்திமதி எல்லாம் நான் யாருன்னு பாரு, எண்ணம் வந்தா அது எண்ணங்கள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போச்சுன்னா யுவர் கிளாரிட்டி வில் இம்ப்ரூவ். Clarity of thought will improve and automatically you will move towards this அகர்த்தா நிலை, எண்ணங்கள் அற்ற நிலைக்கு கொஞ்சமா we will move. அப்படிதான் அது நடக்கணுமே தவிர nothing will happen overnight. ஒருத்தர் ஒரு devotee வந்து பகவானை கேட்டப்போ, நீங்க இது நான் வந்து இன்னைக்கு 15 மணி நேரம் தியானத்துல உட்காந்துட்டேன் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லிட்டார். அது அந்த காலத்துல நிறைய பேர் பகவான் ஹோல்டால்ல போய் கண்ண முடியும் உட்காருது ஒரு பெரிய சாதனையா நினைச்ச காலங்கள் உண்டு. ஏன்னா பகவான் இருக்கார், அவரை இம்ப்ரெஸ் பண்ணோம். 10-14 மணி நேரம் 15 மணி நேரம் உட்காந்தா அப்படியே பகவானே ஆடி போயிடுவார் அப்படின்னு அவ நினைச்சுக்கிறா. அவ பகவான் கிட்ட போய் சொன்னப்போ பகவான் சொன்னாராம், இதெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமோ, டைஃபாய்டு வந்துடுத்து, டெய்லி குளோராம்பினிக்கால 3 வேளை சாப்பிடுன்றா டாக்டர். நான் இன்னைக்கு 30 சாப்பிட்டேன், நாளை காத்தால எனக்கு சரியாயிடும். அப்படி இருக்கு. அது அவ வெள்ளைக்கார அந்த மாதிரிலாம் பண்றது உண்டு. அவ வந்து இந்த ஃபாரினர்ஸே ஒண்ணு சொன்னா 10 பண்ணுவா. அவளுக்கு ஒரு பேலன்ஸ் கிடையாது. அது மாதிரி இப்ப நம்ம தான் அப்படியே வெள்ளைக்காரனா பகவான் டிவோட்டிஸ் எல்லாம் ஃபாரினர்ஸ் அப்படி இப்படின்னு நினைச்சுப்போம். அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவ வந்து நம்மள மாதிரி ஒரு பேலன்ஸ்டா ஒரு ஆத்மார்த்தமா, அவளுக்கு எங்கிருந்தோ ஒரு ஈகோ வருது. அவ எவ்வளோ ஒரு ஃபாரினர் டிவோட்டி ரொம்ப பிரఖ్యాதியா, ஐ மீன் இன்க்ளூடிங் பால் பிரண்டன். அவருக்கே கூட அவருக்கு அந்த ஈகோ வந்தது இருந்தது. அவர் ரைட்டிங்ஸ் எல்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நல்லா இது நிறைய இப்போ இருக்கிறவாட நம்ம பேர் சொல்றது பண்ணா நல்லா இருக்காது. ஆனா நிறைய பேருக்கு வந்து அவளுக்கு தட் ஈகோ பீப்ஸ் இன். அது பகவான் ஒரு வாட்டி பகவான் ஒரு ஃபாரினர் வந்து பகவான் வந்து ஒரு பாறை மேல விருபாட்சி குகையில இருந்த போது, அதுக்கு வெளியில ஸ்கந்தாசிரமத்துல இருந்த போது அதுக்கு வெளியில ஒரு பாறை இருக்கும் கீழே. அதுக்கு போய் உக்காந்துட்டு பல் தேய்ச்சிப்பாரு. அப்புறம் மற்ற காரியங்களை கவனிப்பார். ஃபாரினர் ஒருத்தர் அங்க வந்து அவரை பார்த்துட்டு பகவான் தேய்ச்சிட்டு போனோம்னா அவனும் உட்காந்து அங்க தேய்ச்சிப்பான். பல் தேய்ச்சிக்கிறதோ அங்கதான் தேய்ச்சிப்பான். ஏன்னா பகவான் அப்படிதான் நம்மளுக்கு பகவானை ஃபாலோ பண்ணா கேரி தீஸ் திங்ஸ் டு தி எக்ஸ்ட்ரீம். அப்படி வந்து பகவான் சொன்னாராம், இவாளெல்லாம் என்னத்த சொல்றது, நம்ம ஒண்ணு சொன்னா இவா 10 பண்றா, 10 பண்றதையும் தப்பா பண்றா அப்படின்னு. அது எதுக்கு அப்படி? அப்போ குஞ்சுசாமி சொன்னதுதான் இது. அப்ப நீங்க பகவானே எதுக்கு டெய்லி போய் அங்க உட்காந்து தேய்ச்சிக்கிறீங்க, அதாவது அவா பண்றா, பேசிக்கலி யூ ஆர் த கல்பிரிட் சூச்சகமா சொல்றாரு அவர். நீங்க அதை விட்டீங்கன்னா அவளை விட்டுருவாடு. அப்ப அதை புரிஞ்சு விட்டார் பகவான். என்ன பண்றது, கீழே அந்த ஒரு அம்மா பேரை சொல்லி
அந்த அம்மா என்னை தரிசனம் பார்த்தாதான் நான் சாப்பிடுவேன்றா. அப்புறம் தான் அந்த அம்மா பல்ல தேய்ச்சிட்டு காஃபியே குடிக்கிறா. ஏன் அவளை கஷ்டப்படுத்த வேணாமேன்ட்டு அவ சொல்லிட்டு போட்டா பகவான் கிட்ட, உங்களை நான் டெய்லி பகவான நான் மலைக்கு ஏன் வர்றது இல்லம்மா அப்படின்னா, நான் தான் கீழே இருந்து உங்களை பார்த்துடுறேனே, பார்த்துட்டு தான் நான் பல்ல தேய்ச்சிட்டு காஃபி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. சரியா அந்த மலைக்கு மேல ஏறி வர சிரமம், வயசாச்சு பாவம் அப்படி அது நான் அந்த மாதிரி இருந்து வரைக்கும் அது வரைக்கும் பண்ண. அப்புறம் விட்டா. பகவானே எதுவும் ரிச்சிது கிடையாது. பட் இதெல்லாம் எதுவுமே புரிஞ்சிக்காம நான் இப்படித்தான் நான் பகவானை ஃபாலோ பண்ணுவேன்னா, அதனால நம்மளுக்கு ஒரு நேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. தட் நேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் இஸ் ஆத்மா. அந்த ஆத்மா சொல்றத நம்ம கேட்கணும். அது நம்மளால கேட்க முடியும். அப்போ மனசை ஸ்டில் பண்ணணும், அமைதிப்படுத்தணும். மனசை அமைதிப்படுத்தினா நம்மளுக்கு என்ன நிஜமா நம்மளுக்கு உள்ள பகவான் என்ன சொல்றாருன்னு கேட்கும், நம்மளால பிடிபடும். He will be able to he will take us forward. அதுக்கு நம்ம பகவானை அலோவ் பண்ணணும். அதுக்கு எண்ணங்களை முதல்ல, இந்த எண்ணங்கள் தான் அதை தடுக்குது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். So our goal is to reduce the thoughts and reach the thoughtless state விட thoughts free state, sugar freeன்ற மாதிரி thoughts free state நம்ம போறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். This is the essence of it. This is the essence of sadhana. இத பண்ணோம்னா மீதி எல்லாம் everything will fall in its place. You will be happy with your wife, you will be happy with your children, you will be happy with your job, you will not blame others. This will become the real sadhana, and slowly things will move. ஒரு atmosphere பகவான் கிரியேட் பண்ணுவார் which will suit you. ஒரு கண்டிசிவ் அட்மாஸ்பியர் பகவான் மேலும் மேலும் சாதனையை தொடர்றதுக்கு பண்ணி கொடுப்பார். எனக்கு கூட தான் ஆசையா இருக்கு. 2008 திருவண்ணாமலை வீடு கட்டினேன். போனோம், திருநாளை போவார் மாதிரி என்னை எப்போ ஆச்சுன்னு போக போறீங்க ஆச்சுன்னு கேட்டுட்டு இருக்கேன். 2024 ஆயிடுத்து, இன்னும் அவர் கூப்பிட மாட்டேன்றார். அது எப்போ கூப்பிட்டு எப்போ போய் அங்க இருக்க போறோம்னு தெரியல. ஆனா நம்ம ப்ரே பண்ணிட்டே தான் இருக்கணும். அந்த நாளுடைய சரித்திரம் நம்மளுக்கு சொல்றது, we should not be wanting in our prayers. அப்போ பகவான் சொல்றத நம்ம இங்க பண்ணணும். நம்ம சொல்றதே பிராக்டிஸ் பண்ணணும். பகவானே அதை கொஞ்சம் போய் உங்க பக்கத்துலயே கொஞ்சம் வச்சுங்களா, அண்ணாமலையார பார்த்துட்டு இருந்தா போறோம் அப்படின்னு ஒரு மனோபாவம் நம்மளுக்கு இருக்கு. அது எப்போ அண்ணாமலையார பார்த்தா பகவானை பாக்குற மாதிரி இருக்கு, அதான் பார்க்கறதுக்கு சந்தர்ப்பம் கொடுங்களேன்னு கேட்டுட்டு இருக்கோம். அவர் ஒன்லி ரைட் அண்ட் அவர் திங் இஸ் ஒன்லி ப்ரே. Beyond that we don't have any freedom, any authority. நமக்கு பகவான் சொல்ற வழியில நம்ம போனோம்னா இந்த எண்ணங்களை குறைச்சிக்கணும்ன்றத மெயினா வச்சுக்கணும். This is the thing. Now I will straight away proceed with the next verse. Because நம்ம இன்னும் that will be in tune with the things. இத அப்படியே நம்ம அப்லோட் பண்றதுக்கு நல்லா இருக்கும். சரி. So we will. Thank you Kannan. கண்ணன் கிட்ட நான் சொன்ன, கண்ணன் நீ எது பேசினாலும் கீதோபதேசம் மாதிரி இருக்கும். நீங்க நிஜமாவே கீதோபதேசம் பண்ணிட்டேன் எங்களுக்கு. எங்களுக்கு கிடைச்சது இந்த இது பாயிண்ட் சொன்னீங்களா சார், இது நிஜமாவே நான் இப்ப நீங்க சொல்லி முடிங்க, நான் அப்புறமா சொல்றேன். கிளாஸ் லேட்டா சொல்லுங்க நீங்க. இல்ல சில பிளேஸ் நீங்க சொல்ற மாதிரி, இப்ப ரீசெண்டா ஐ ஹேட் த குட் ஃபார்ச்சூன் டு கோ டு ஜாகேஷ்வர். நான் உங்கள்ட்ட அதை பத்தி கூட சொல்றேன் along with இசைக்கவியல்வனன் சார். அந்த place is such a place that is supposed to be 2500 year old Shiva temple sir. And that is considered the mother of all Jyotirlings. அந்த மாதிரி அது ஹிஸ்டரி அதுக்கு. அது சொல்றது சிவன் வந்து பூமியில காலடி எடுத்து வச்ச முதல் இடம் ஜாகேஸ்வரம், விருத்த ஜாகேஸ்வர் அப்படின்ட்டு. அந்த ஜாகேஸ்வர் அது உத்தராகண்ட்ல இருக்கு சார். உத்தராகண்ட்ல அவரோட குரு சத்குரு சிவானந்த மூர்த்தி இவருக்கு இசைக்கவியல்வனன் சார் காமிச்சு 99ல. அதுக்கப்புறம் அவரோட ஒரே ரிக்வெஸ்ட், எவ்ரி இயர் யூ பிரிங் 20 to 30 people and make them aware of this place and do it thrice in a year. அவரே சொன்னாங்க 3 தடவை பண்ண முடியல, அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது நான் பண்றதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அந்த இடத்துல அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த இடத்துல அந்த stillness in the air and the serenity of that place automatically reduces your thoughts and you don't want to leave that place and come. Correct. அது வந்து நிஜமாவே I could experience that. நான் வந்து அந்த அளவுக்கு நான் spiritually advanced கிடையாது. But there are certain other people who come there, they see
இசைக்கவி ரமணன் ஜி ஆஸ் தேர் குரு. அந்த ரைட் ரைட் அப்படியே அந்த இடத்த விட்டே வரமாட்டேங்கிறான். அப்படி இதுவா இருக்கா. ஓகே நம்ம எல்லாம் ஒரு சாதாரணமா அவரோட பேசினா, அவரும் ரொம்ப சர்வசாதாரணமா எல்லாரையும் கூட்டிட்டு போய் ஜாலியா ஜோக் அடிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு அப்படிதான் இருந்தார் அவரும். அவரு தே see him as a realized குரு. ஏன்னா அவருக்கே அந்த ஓ மாதிரி அனுபவம் இருந்திருக்கா. அவர் ஓகே 48 நாள் கண்டினியூஸா அந்த இடத்துல தன்னை he completely lost himself and he was there in 48 days there. அந்த ஊர்ல அவர் நடந்து ஓகே போகும்போது சின்ன சின்ன டீ கடையில இருந்தவெல்லாம் வந்து எல்லாரும் குருஜியா வந்தீங்களா அப்படின்ட்டு அவ்வளவு ஒரு ஆத்மார்த்தமா அவரை இது பண்றாங்க. ஸோ ஓகே பட் ஹீ டசன்ட் கேரி எனி சச் திங். அவர் சாதாரணமா வந்து போயிட்டு அப்படி சிரிச்சுட்டு சாப்பிடலாம் நம்மள ஒரு நீங்க நம்மள ஒரு கம்ஃபர்டபுளா வச்சுக்கிறதுக்காக அந்த மாதிரி இருந்தது. பட் அந்த பிளேஸ் வாஸ் சச், இட் இஸ் சோ கண்டியூசிவ் ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் இது அப்படிங்கிறது. ஐ ஜஸ்ட் தாட் ஆஃப் டெல்லிங் இட் லேட்டர். நம்ம ஃபார்ச்சூன் இருந்தா நம்ம எல்லாருமே ஒரு டைம் அங்க போயிட்டு வரணும்ட்டு ஒரு ஜஸ்ட் ஐ ஓகே 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 அதுக்கு வேற பட் ஒண்ணும் வாட் யூ ஆர் டெல்லிங் மேக்ஸ் ப்ரொஃபவுண்ட் சென்ஸ் இந்த இல்ல. அதாவது ஒரு க்ஷேத்திரத்துக்கு மகிமை இருக்கு. பட் யூ லெஃப்ட் டு மீ கண்ணை கட்டி விட்ட மாதிரி எல்லாரும் திருவண்ணாமலை போறதுக்கு தான் மனசு அது தோன்றுது. கரெக்ட். அது வாஸ்தவம் அது தான். நான் வந்த வழி அது. இப்போ அது ரொம்ப தூரம் போயாச்சு, அது மாத்திக்கிறது கஷ்டம். ஸோ எனக்கு வந்து ஆல் செட் அண்ட் டன் நந்தனாருக்கு சிதம்பரம் மாதிரி ரைட். நம்மளுக்கு நேரா ரமணாசிரம் சும்மாதான் அப்படி நிறைய டிவோட்டிஸ் இருக்கா. வெளிநாட்டுல இருந்தெல்லாம் ஏர்போர்ட் வந்துட்டு வேற எங்கேயும் போக மாட்டா. மீனம்பாக்கம் ஸ்ட்ரைட்டா ஏர்போர்ட்ல இருந்து ஸ்ட்ரைட்டா ரமணாசிரமம் தான். அவ அண்ணாமலையார் கோயிலுக்கு கூட போக மாட்டா, நேரா ரமணாசிரமம் தான். அப்படியே அது அந்த ஸ்கந்தாசிரமம், அந்த பகவான் இந்த விருபக்ஷேவ் அங்க போய் தியானம் பண்றது இப்படிலாம் தான். அது தட் இஸ் அந்த க்ஷேத்திரத்துக்கு உரிய மகிமை அது. மகிமை அது. அங்க போனா நம்மளுக்கு அந்த ஒரு ஒரு அந்த ஒரு இது ஒரு சாநித்தியம் நம்மளால ஃபீல் பண்ண முடியறது. பண்ண முடியும். ஆமா. நம்ம மனசு அமைதியா இருக்கு. நம்ம இங்க சென்னையில இருந்து மனசு அமைதியா இருக்கிறத விட அங்க போனா அது இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸா உண்மை. ஃபீல் பண்ண முடியறது. Correct. இதெல்லாம் அதான். சம்திங் ரியல். we are Yes. not imagining. நான் இமேஜின் பண்ணிக்கிறேன்னா எனக்கு உள்ள ஏற்படுகின்ற அந்த சந்தோஷத்தை நான் இமேஜின் பண்ண முடியாது. நான் திருவண்ணாமலை போயிட்டு திரும்பி இங்க வந்துட்டா கூட அந்த இடத்துல அந்த சமயத்துல அங்க அந்த இதுல தோணின ஒரு சந்தோஷம் அது வந்து பிரமை இல்லையே. அந்த கண்டிப்பா. சந்தோஷத்தை நான் அனுபவிச்சிருக்கேன். ரைட். அதனால இட் இஸ் பியாண்ட் திஸ் பாடி கான்சியஸ்னஸ். அந்த ஒரு சந்தோஷம் அங்க கிடைக்கிறது. எஸ். அண்ட் உரிய பார்த்த போன மறுபடியும் உரியை நோக்கி தாவுவது போல மனசு மறுபடியும் அண்ணாமலையை நோக்கி தான் தாவுறது. அது தட் இஸ் வே இட் ஹேப்பன்ஸ். பட் எந்த க்ஷேத்திரத்துக்குமே அந்த ஒரு மகிமை இருக்கு. ஆமா. If you are able to relate to that, yes, you will be able to feel it. Feel it, correct. That is it. Okay, ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? அடுத்த பாடல். ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. வேத நுண்முடி மேல் விளங்குரு வித்தகா உனை மேயதால் ஈதலால் இணை இல்லதோர் இன்பம் எய்தினேன் ரமணேசனே. பாய்தலற்ற மனத்தவர் தொழும் பாண்டிவன் சுழியற்பதி நாதனே உனை நான் மறக்கினும் நான் சொல்லும் உந்தன் நாமமே. நாதனே உனை நான் மறக்கினும் நான் சொல்லும் உந்தன் நாமமே. என்ன சொல்லும் உந்தன் நாமமே. என்ன சொல்லும் உந்தன் நாமமே. சாட்சாத் சர்வேஸ்வரனாகிய பகவானுக்கு நமஸ்காரம். பகவானுடைய அடியவர்களுக்கு நமஸ்காரம். அந்த பகவானுடைய பாதார விந்தங்களிலே என்னுடைய ஹிருதயார விந்தத்தை என்றென்றைக்கும் சமர்ப்பிக்கிறேன். பாடல் 39. பக்தனான் என்னுமட்டே பந்தமுத்தி சிந்தனைகள் பக்தனார் என்று தன்னை பார்க்குங்கால் சித்தமாய் நித்தமுத்தன் தான் நிற்காதே பந்த சிந்தை முத்தி சிந்தை முன் நிற்குமோ. இங்கே பக்தனான் என்னும் பக்தன்னா பந்தப்பட்டவன். நான் பந்தப்பட்டு விட்டேன் என்ற எண்ணம் ஒன்று இருக்கும் பொழுதுதான் முக்தி அடைந்தேன் என்ற சிந்தனையும் பிறக்கும்.
இந்த பந்தப்படுவதல், முக்தி அடைதல் இரண்டுமே இரட்டைகளுக்குள்ளே வருகின்றன. பந்தமின்றி முக்தி இல்லை. பந்தம் உண்மை போல தோன்றினால்தான், அல்லது அந்த பந்தம் உண்மை போல தோன்றுகின்ற வரையிலே முக்தியும் உண்மை போல தோன்றும். இந்த இரண்டுக்கும் ஆதாரமாக இருக்கின்றது வினை முதல். இந்த வினை முதலாகிய காரண சரீரம், காரண மாயை, இந்த காரண மாயையாகிய ஜீவான்மா, எல்லாமே இததான் வினை முதல். பிரமாதத்தினாலே ஆன்ம நிலையிலிருந்து, பிரமாதம் என்றால் மறதி, சோர்வு, தளர்ச்சி, அயற்சி, ஒரு ஆன்மீக அயற்சி, ஆன்மீக மனத்தளர்வு, நம்முடைய உண்மையான நிலையை நாம் மறந்து விடுதல். இதனால இந்த ஆன்ம நிலையிலிருந்து நழுவியவுடன், அதை விட்டு விலகியவுடன் இந்த ஜீவத்துவம் பிறக்கின்றது, ஒரு ஜீவான்மா பிறக்கின்றது. இந்த ஜீவான்மா பந்தப்பட்டு விட்டேன் என்ற ஒரு எண்ணம் அந்த ஜீவான்மாவிலே, அந்த ஜீவான்மா இருக்கிறேன் என்ற பிற்பகுதியை ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கும் போது, இப்ப நானே நிறைய இங்கிலீஷ் வார்த்தை யூஸ் பண்றேன், நீங்க எல்லாம் பண்ணக்கூடாது கட்டுரைகள்ல, நீங்க எழுதுற ஆன்சர் பேப்பர்லன்னு சொல்லுவோம்னா சொல்லவே மாட்டேன். அப்படி அத ஸ்ட்ராங்கா இந்த எண்ணம் இருக்கிறேன் என்ற பிற்பகுதி, நான் இருக்கிறேன் என்பதுல பிற்பகுதியை இருக்கிறேன் என்ற அந்த இருப்பு உணர்வுகளை போய் சேரும்போது முக்தி என்று சொல்லப்படுகின்றது. அது ஏன் முக்தி என்று சொல்லப்படுகின்றது? அது ஏற்கனவே எடுப்பிலேயே அந்த நான் என்கின்ற முற்பகுதியிலே போய் சேர்ந்து இந்த அகந்தை காரண சரீரம் ஒரு சூக்ஷ்ம சரீரத்தை அப்படி உருவாக்கி, அந்த சூக்ஷ்ம சரீரமாகிய மனம் அல்லது அகந்தை ரெண்டு ஒண்ணுதான். இது இந்த உடலை சுட்டி காட்டி நீ என்று சொல்லும் போது உடலோடு நம்மை பரிபூர்ணமாக ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்கு காரணம் தேகாபிமானம். இதெல்லாம் விரிவா நம்ம பார்த்திருக்கோம். இப்படியெல்லாம் நிகழ்வதினாலே இந்த நான் என்ற எண்ணம், அந்த அகங்காரம் கெட்டிப்படுவதினாலே இந்த பந்தம் தோன்றுகின்றது. அப்படி தோணும் பொழுது இந்த பந்தப்பட்டு விட்டது யார், இது யாருக்கு இந்த பந்தம் என்ற எண்ணம் அடுத்து பிறக்கின்றது ஒரு காலகட்டத்தில். இந்த கேள்விக்கு பதில் எனக்குத்தான் என்பது. அப்ப எனக்கு தான் இந்த பந்தம்னா நான் யார்? அப்ப நான் யார்? உண்மையிலேயே நான் யார்? இவ்வாறு நான் யார் விசாரம் பிறக்கின்றது. இத்தனையையும், இவ்வளவு விஷயங்களையும் ஒன் பை ஒன் நடக்கின்ற ஆரம்ப அனுபவங்களை எல்லாம், ஒரு ஜீவான்மாவினுடைய ஆரம்ப அனுபவங்களை எல்லாம் பக்தனார் என்று தன்னை பக்தனார் அதுக்கு அந்த ரெண்டு சொற்களிலே அடக்கி விடுகிறார். இது ரொம்ப பொருள் பொறிந்த வார்த்தை. இந்த பாட்டுல பக்தனார், பக்தனார் என்று மட்டுமே பந்த புத்தி சிந்தனைகள், இதுல அனுபவங்கள் கொண்டு வரப்படுகின்றன. அப்ப பக்தனார், இந்த பக்தனார், இந்த பந்தப்பட்டு விட்டவன் நான் யார்? இங்கேதான் ஆன்மீகம் பிறக்கின்றது. அப்படி தன்னை பார்க்குங்கால் அப்படின்னு சொல்லி அடுத்ததுல சித்தமாய் நித்த முக்தின்றார். அது ஏன் அப்படி சொல்றாருன்னா, இந்த ஞானி, இந்த சாதகன் 2025 இந்த மார்ச் மாசம் 4ஆம் தேதி எனக்கு ஞானத்தை அடைந்தால் அப்போதுதான் முக்தி இருக்குன்னு அர்த்தமான்னு இல்ல. இந்த முக்தி நிலை அவனுடைய சொந்த இயல்பாக எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றது. நடுவிலே வந்த பந்தம் அவனுக்கு பிரமை. பந்தம் நடுவிலே வந்தது, அதனால நிலைக்காதது. இந்த பந்தம் ஆதியிலிருந்து முதலிலிருந்து அதுதான் இருக்குன்னா விலகாது. அப்படி இல்லை. இந்த நான் இருக்கிறேன், இந்த உள்ளது என்ற பொருளிலிருந்து, உள்ள வஸ்துவிலிருந்து இந்த நான் இருக்கிறேன் என்ற அந்த உணர்வு, அந்த இருப்பு உணர்வு மெல்ல மெல்ல வெளியே வரும் பொழுது
இந்த பந்தம் நடுவிலே வந்து பற்றி கொள்கின்றது. அது நீங்குகின்றது ஒரு காலகட்டத்தில். வந்து பற்றிய பந்தம் நிலையாது இருப்பதினாலே, அது நிலைத்த வஸ்து இல்லாததினாலே ஒரு காலகட்டத்திலே அது நீங்கியே தீரும். அதுக்காக நம்ம முயற்சி பண்ணக்கூடாதுன்னு அதை நினைச்சு கூடாது. நம்ம முயற்சி பண்ணா சீக்கிரமா நீங்கும். முயற்சி பண்ணாட்டா அது எவ்வளவு நாள் நீங்காமல் இருக்கின்றதோ அவ்வளவு நாள் நம்ம துன்பப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதனால நடுவிலே வந்த பந்தம் ஒரு கனவு போல தோன்றது. அந்த பந்தத்துக்கு எந்த விதமான முக்கியத்துவம் அதுக்கப்புறம் கொடுக்கப்படுறது இல்லை. முன்ன சொன்ன மாதிரி விடிவதற்கு முன்னாலே நிலவு ஒளியில, சந்திரனுடைய ஒளியில தோன்றுகின்ற காட்சிகள் எல்லாம் பொழுது விடிஞ்சா மறைந்து போய் விடுவதைப் போல பந்தப்பட்டேன் என்ற அந்த உணர்வு இந்த ஞானம் வந்தவுடன் நிலா காட்சிகளைப் போல மறைந்து போகின்றது. முழுக்க முழுக்க ஒரு பொய்மையாக உண்மை இருப்பற்று பனி போல இல்லாதொழிகிறது. ஒரு பனி எப்படி இருக்கும்? ஆதித்யனுடைய சூரிய வெப்பத்துல பனி போய் சேருவது என்பதில்லை, கரைந்து போகின்றது, இல்லாமல் போகின்றது. அப்படி போய்விடும் இந்த பந்தம். இததான் இங்க சொல்றார். பந்தம் வந்து ரொம்ப ரொம்ப அனித்தியமானது. எல்லாரும் பந்தத்தை கயற்றுவது கஷ்டம்னா பகவான் சொல்றார், பந்தம் நிலையில்லாதது என்பதை புரிந்து கொண்டாலே, பாம்பு இல்லை கயிறுதான் என்பது தெரிந்து கொண்டாலே பாம்பு மறைந்து விடுவதைப் போல இந்த பந்தம் மறைந்து விடுகின்றது. ஒரு வாட்டி பகவான் கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டார், பகவானே நீங்க வந்து அந்த மதுரையில நீங்க ஆத்ம ஞானம் அடைஞ்சீங்களே, அதுக்கப்புறம் அது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா இல்லையா, புதுசா இல்லையா? அப்ப உங்களுக்கு பழைய ஜீவத்துவம் இருந்துதா? அதை அவங்களால நினைச்சு பார்க்க முடியறதா? அது நடுவுல வந்தது போச்சு அந்த மாதிரி ஏதாவது தோன்றதா? அப்போ பகவான் சொன்னார், இந்த ஞானம் பிறந்தவுடன் என்னுடைய கவனம் முழுவதும் அந்த நான் என்பதிலே போய் நிலைத்து விட்டது. அதுக்கப்புறம் அந்த நான் என்னுடைய உண்மையான நானை நான் அறிந்து கொண்ட பின்பு அதிலிருந்து ஒரு கணம் கூட, ஒரு நொடி கூட என்னாலே அந்த நான் என்பதை விட்டுவிடுவது என்பது இயலாமல் போயிற்று. அப்போ தெரிஞ்சது, எப்போதுமே நாம் இப்படித்தானே இருந்து கொண்டிருக்கிறோம். நடுவுல வந்தது தானே இந்த நான் இல்லாத ஒன்று. அது ஆனா தோணித்து. என்னுடைய உண்மையான நானை நான் தெரிந்து கொண்ட பின்பு இந்த உடல் நான் அல்ல, இந்த மனம் நான் அல்ல, இதுவையெல்லாம் நான் அல்ல என்பது தெளிவாயிடுச்சு. பிறகு என்னுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த நான் என்பதிலேயே நிலைத்து விட்டது. அதனால் இந்த பொய்மை மனம் அல்லது உடல் நான் நான் என்கின்ற அந்த எண்ணம் அடியோடு அழிந்து போயிற்று. நான் நித்தியமும் இப்படித்தான் இருக்கிறேன் என்பதை நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்றேன். அந்த அனுபவத்தை தான் இங்க சொல்ற, சித்தமாய் நித்தமுத்தம் தான் நிற்க அப்படின்னு உறுதிப்படுத்துறாரு. அப்படி அனுபவம் தான் அது. சித்தமாய் நித்தமுத்தம் தான் நிற்க, நிற்காதே பந்த சிந்தை, நான் பந்தப்பட்டேன்ற சிந்தனை இல்லாமலே போயிடுது. அப்போ முத்தி சிந்தை முன் நிற்குமோ? பந்தம் இல்லைன்னா எங்கேருந்து முத்தி வரும்? இதைத்தான் இங்கே கேட்கிறார் ஞானி. எனவே பகவான் சொல்றதுலேருந்து நான் பந்தப்பட்டு விட்டேன் என்றோ முக்தி அடைந்து விட்டேன் என்றோ கருதுவதில்லை. எப்பொழுதுமே அந்த தன்னுடைய ஆன்ம இயல்பை, ஸ்வயம் பிரகாசமாய் இருப்பதை, நித்திய முக்தனாக இருப்பதை, பரிபூர்ண சுதந்திரனாக இருப்பதை அவன் முழுவதுமாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றானே தவிர அவனுக்கு இந்த பந்தம் முக்தி இவையெல்லாம் அர்த்தமற்று போகின்றன. இந்த பந்தமும் முக்தியும் இந்த ட்ரூ அவேக்கனிங், உண்மை விழிப்புணர்விலே, இந்த விழிப்பு ஜாகிரத் என்பதிலிருந்து விழித்துக் கொண்டது உண்மை விழிப்பிலே அடையும் பொழுது பொருளற்று போய்விடுகின்றன. ஆகவே உண்மையை சொல்ல போனா ஞானி தன்னை ஜீவன் முக்தன் என்றோ
விதேகமுக்தன் என்றோ இப்படியெல்லாம் கருதி கொள்வதில்லை. இவையெல்லாம் அஜ்ஞானிகளுக்குத்தான். இன்னும் கேட்டா ஞானி மற்றவர்களை அஜ்ஞானி என்றும் கருதுவதில்லை. அவளுக்கு அந்த அஜ்ஞானம் கண்ணில் படுறதே இல்லை. ஏனென்றால் அவருக்கு அந்நியங்கள் கிடையாது. எல்லாமா தானே இருப்பதினாலே அவருக்கு அந்நியங்களை தனக்கு அந்நியமா ஒருத்தர் இருந்தா தானே அவர் அஜ்ஞானி. இதெல்லாம் ஞானியினுடைய இயல்புகள். இதை நமக்கு தெளிவா புரிய வச்சவர் பகவான். இவ்வளோ கிளாரிட்டி கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். இதை வார்த்தைகளை புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். புரிய வச்சிருக்கார் பகவான். அதனால தான் இந்த நித்திய நிரந்தர சகஜான்ம நிலையை தான் ஒரு ஞானி அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார் என்பதினாலே, அது தன்னுடைய சுவானுபூதியாக இருப்பதினாலே, சுய அனுபவமாக அந்த அனுபூதி நிலையிலே சுவானுபூதியிலே சித்தமாய் நிற்க, சித்தமாய் நித்தமுத்தன் தான் நிற்க, நிற்காதே பந்த சிந்தை முத்தி சிந்தை முன் நிற்குமோ அப்படின்றார் இந்த பாடலிலே. இத உபதேச உந்தியாரிலையும் இது சொல்லியிருக்கிறார். பந்த வீடற்ற பரசுகம் ஊற்றவார் இந்த நிலை நிற்றலே உந்தி பர, இறைபணி நிற்றலாம் உந்தி பர. பந்த வீடு அற்ற பந்தப்படுதல், வீடு பேறு அடைதல், முக்தி அடைதல் என்ற இது இரண்டும் இல்லாமல் பந்த வீடற்ற பரசுகமுற்றவாறு, பரசுகம்னா பேரின்பம், அந்த பரமான்ம சுகத்தை அனுபவித்தவாறு. ஏன்னா எங்க துக்க கலப்பு இல்லையோ அது சுகமாக கருதப்படுகின்றது. வேற மாதிரி இருக்க முடியாது. அந்த நிலை, இந்த நிலை நிற்றல் உந்தி பெற, இறைபணி நிற்றலாம் உந்தி பெற. பகவான் வேற ஒரு இடத்துல சொல்லியிருக்கார், யுவர் ஓன் ரியலைசேஷன் இஸ் த கிரேட்டஸ்ட் சர்வீஸ் யூ கேன் டூ, யூ கேன் ரெண்டர் டு த சொசைட்டி. பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது இதுதான் இறைபணி நிற்றலாம். நான் இறைவனுக்கு நான் ஒரு தொண்டு செய்யறேன்றது இதுதான். அந்த ஹையஸ்ட் லெவல் ரீச் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு இப்போ முருகனாரை காசிக்கு வாங்கோன்னா பகவானுடைய மகா சமாதிக்கு அப்புறம் எல்லாரும் மனசு நொந்து போய் ஆறுதலுக்கு காசிக்கு போகலாம் புறப்பட்டா. அவரை கூப்பிட்டப்போ என் கண்கள் ஏற்கனவே குருடாயிடுது, இந்த குருடா அங்க என்னத்தை பார்க்க போறான் அப்படின்னு. காசி என்றால் வெளிச்சம். அந்த வெளிச்சத்துல அகந்தை இருட்டு நாசமாகின்றது. அதனாலதான் காசிக்கு போனா முக்தி, காசியில இறந்தால் முக்தி அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் காரணம். நிறைய பேர் அந்த தன் வாழ்நாள் இறுதி நாட்கள அங்கதான் போய் அங்க உயிரை விட்டுட்டா நம்ம திருப்பி வரமாட்டோம், முக்தி அடைவோம்ட்டு நிறைய பேர் இப்போ அந்த மாதிரிலாம் இருக்கா. நிறைய அதுக்கு விடுதிகள்லாம் கட்டி வச்சிருக்கா. அங்க போய் பர்மனண்டா நீங்க இருக்கிறவாலும் இருக்கா, நான் கடைசி வரைக்கும் இங்கதான் இருப்பேன்னு இருக்கிறவா இருக்கா. அது ஃபெய்த், நம்பிக்கை. பட் முருகனார் சொல்றார், பகவான் என்ற அந்த வெளிச்சத்தை தரிசனம் செய்த பிறகு என் கண்கள் குருடாகி விட்டன, நான் அங்க எந்த வெளிச்சத்தை பார்க்க போறேன். அந்த பகவானோடு ஒன்று கலந்த அந்த ஞானத்தை அடைந்ததனால அவருக்கு அப்படி அவர் வாழ்ந்ததே இறைவனை நிற்றலாகிவிட்டது. முருகனார் தனியா ஒன்றும் பண்ணல, அவர் கவிதைகள் அவர்கிட்ட வெளில வந்துருந்தது, அதை அவரால் நிறுத்த முடியல. பகவானின் மீது அந்த கவிதா சக்தி அவருக்கு உள்ள பரிபூர்ணமா இருந்ததுனால பகவான் மேல பாடல்களை ஏற்றிக்கொண்டே இருந்தார். அதனால அது ஒன்றுதான் அவருடைய செய்த காரியம். அதுவும் தன்னை மறந்து செஞ்சார். அந்த 30,000 பாட்டு அந்த ஒரு ஜென்மால அர்த்தம் புரிஞ்சு படிச்சு தெரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கே நிறைய ஜென்மாக்கள் போகணும். ஆனா அவர் ஒரே ஜென்மால அவ்வளவு பெரிய காரியத்தை அனாயாசமாக செய்ததுக்கு காரணம் அவருக்கு உள்ளே செயல்பட்ட இறை சக்தி. அங்க பரமேஸ்வரன் செயல்படுகிறார். அதைத்தான் போன பாட்டுல கூட பார்த்தோம், அந்த குருவாச்சை கோவை பாடல்ல. அந்த ஞானி செயல்படுவதில்லை, அங்கே பரமேஸ்வரன் செயல்படுகிறான். அப்படி அதுதான் உண்மையான இறைபணி.
மனசு மீண்டும் மீண்டும் அப்படியே உள்ளே போய்விட்டால் வெளியில போயிட்டு இதை பார்க்கணும், அத்தை பண்ணணும், இப்போ கஷேத்திராடனம் பண்ணணும், புண்ணியத்தி இந்த கஷேத்திராடனம் பண்றதுல தப்பு இல்லை, புண்ணிய நீராடுதல் தப்பு இல்லை. இவை எல்லாம் நம்மை அங்கே கொண்டு போய் சேர்க்கும். அங்கே போய் சேருகின்ற வகையிலே இவையெல்லாம் ரொம்ப அவசியம். சேர்ந்த பின்பு முருகனார் மாதிரி இருக்குவாளுக்கு அவசியம் இல்லை. அதுதான் உண்மையான இறைப்பணி. யோகிராம் சுரத்குமார் கூட சொல்வார், நான் உங்களுக்கு புதுசா புக்கெல்லாம் எழுதி புதுசா அதுக்காக நான் வரல, நான் இங்க வந்தது தன்னிச்சையா நிகழ்ந்தது இந்த யோகிராம் சுரத்குமார் என்கின்ற இந்த ஒரு திருநாமத்தை உங்களுக்கு தருவதற்குத்தான். அதோட என்னுடைய பணி முடிந்து விட்டது. ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஞானம். அப்படித்தான் முருகனார் வாழ்ந்தார். அருணாச்சலத்தினுடைய விசேஷம் அதுதான். பியாண்ட் தட் ஒண்ணுமே இல்லை. அப்படி இறைவனை நிற்றலாம் முந்தி பெற என்று உபதேசுந்தியார் அந்த அவருடைய அந்த எக்ஸால்டட் ஸ்டேட் பகவான் வெளிப்படுத்துகின்றார். இதுதான் அந்த அளவு நாம் அந்த நான் யார் விசாரத்துல போனோம். அதுல குறிக்கோள் நம்முடைய அந்த we should not lose sight of our goal. எந்த காரியத்தை பண்ணாலும் இதுதான். இதுல குருவாச்சக கோவை இந்த பந்த முத்திகளை பற்றி பேசுவது 1221வது பாடல். இதுல கட்டுண்டேன் ஆர் என தற்காணும் கருத்திடைய கட்டு எண்ணம் முற்றும் கழல்வதால், அதாவது பந்தப்பட்டவன் நான் யார் என்று தன்னை விசாரிக்கையிலே கட்டுண்டேன் யார் என தற்காணும் கருத்திடை, தன்னை தனக்குள்ளே ஆழ்ந்து போய் நான் யார், இந்த பந்தப்பட்டவன் யார் என்று விசாரிக்கிறது இருக்கே, அது எங்க போய் முடியறதுன்னா அந்த கட்டுப்பட்டு விட்டேன் என்ற எண்ணம் முற்றும் கழல்வதால், பந்தப்பட்டேன் என்ற எண்ணம் கழன்று விடுவதினாலே கட்டின் உயல் எண்ணமும் தீர்ந்து, இந்த பந்தத்திலிருந்து மீண்டு வந்துவிட்டேன் என்ற எண்ணமும் தீர்ந்து உள்ளத்து எஞ்சியது உண்மை. அது அந்த பந்தப்பட்டு விட்டேன் என்பதும் தீர்ந்து, முக்தி அடைந்து விட்டேன் என்ற எண்ணமும் தீர்ந்து, கடைசியில எதுதான் தள்ள முடியாமல் எஞ்சி நிற்கின்றதோ அந்த எஞ்சி நிற்கின்ற உணர்வே வீட்டியல்பு அப்படின்றார். இன்னொரு பாடல்ல ஆதல் இலை அல்லா அழிவும் இலை, ஆதல் இலை உற்பத்தி என்றுமே இல்லை, அது அஜாதத்தை சொல்ற. பந்தமும் இல்லை முத்தியும் இல்லைன்னா அஜாதம் தானே. அழிவும் இல்லை, அந்த ஆக்கம் என்பது இல்லாததினால அழிவும் இல்லை. பெத்தர் இல்லை, பெத்தர்னா பந்தப்பட்டவர் இல்லை. சாதனைகள் செய்வார் சற்றும் இல்லை, அதற்காக இந்த பந்தத்தை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்று சாதனை செய்பவர்கள் யாருமே இல்லை. மேதகை வெகுவார் தாமும் இல்லை. மேதகைனா முக்தி, மேன்மையான ஒரு இடம், அதை வெகுவார்னா விரும்புபவர்கள் தாமும் இல்லை. மோட்ச இச்சை கொண்டவர்கள் இல்லை. வீடுற்றார் தாமும் இல்லை, அந்த முயற்சி செய்து அந்த மோட்ச இச்சையினாலே வீடு பேறு அடைந்தவர்கள், முக்தி அடைந்தவர்கள் அவர்கள் தாமும் இல்லை, அவர்களும் இல்லை. இஹ்தே பரமார்த்தம் எண் குருவாச்சக கோவை 1227வது பாடல். இதுல இந்த பந்தமுத்தி சிந்தனைகள் இல்லாது நாம இருப்பதுதான் யதார்த்த சகஜான்ம உண்மை நிலை, மெஞ்ஞான நிலை அப்படின்னு சொல்றார். இந்த பாட்டை பார்த்த உடனே பகவான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி இந்த 4 வரி வெண்பாவை குறள் வெண்பாவா 2 வரியா பண்ணார். குறள் வெண்பாவா பண்ணார். அதாவது இந்த கருத்துக்கள் அத்தனையும் வந்துடும், ஆனா 2 வரி. இதுதான் பகவானுடைய ஒரு விசேஷம். அது அவருடைய மாபெரும் தமிழ் அறிவு. ஆதல் அழிவு, ஆக்கம் அழிவு, ஆர்ப்புனா முடிச்சு, அவிழ ஆசை, ஆர்ப்பு என்றால் முடிச்சு என்றால் பந்தம், அந்த பந்தம் அவிழ ஆசை மோட்ச இச்சை, முயல்வார் அதற்காக முயற்சி சாதனைகள் செய்வார், ஆர்ந்தார் அந்த சாதனைகள் செய்து அந்த முக்தி நிலையை போய் ஆர்ந்தார்னா பொருந்தியவர்கள் சேர்ந்தவர்கள் இல். இப்படிதான் ஒண்ணு கிடையாது. இது பரமார்த்தம் என்று எண், இதுதான் பரமார்த்தம் என்பதை தெரிந்து கொள்வாயாக அப்படின்ற இந்த பாடல் குருவாச்சக கோவையில பகவானுடைய பகவானே அருளிய பாடல்கள் மொத்தம் 28. அது பகவான் பாடல் 1, 2 தனி வரிசையும் கொடுத்திருக்கிறார்கள். அதுல முருகனாரே பண்ணதுதான். அதுல பகவானுடைய பாடலாக இது கடைசி பாடலா 28வது பாடலாக இது சேர்க்கப்பட்டது. இப்படி
இந்த பந்தம் நிற்காதே, பந்த சிந்தை முத்தி சிந்தை முன்னிற்குமோ என்பதினாலே அந்த பரமாத்ம நிலை, அஜாத நிலை எப்படி இருக்கும் என்று வெகுவாக மிக விளக்கமாக இந்த பாடலே நமக்கு விளக்கி, அந்த பந்தமுத்தி சிந்தனைகள் அற்ற பரசுகம் உற்றவாறு இந்த நிலை நிற்றல் அது எப்படிப்பட்ட நிலை, அதுதான் இறைவனை நிற்றலாகிய நிலை என்பதை நமக்கு அந்த ஒரு வேதாந்த சிகரத்தை இந்த பாடலிலே நமக்கு காண்பித்து கொடுக்கிறார் பகவான். மற்றொரு வேதாந்த சிகரத்தை அடுத்த 40வது பாடலிலே, இறுதி பாடலிலே இந்த சிகரங்களுக்கெல்லாம் ஒரு சிகரமாக விளங்குகின்ற ஒரு வேதாந்த சிகரத்துக்கு நம்மை அழைத்து செல்கிறார். இதை அடுத்த வகுப்பிலே பார்ப்போம். இதிலே அந்த 40வது பாடலை முடித்த பிறகு முடிந்தால் இந்த தாய்மானவர் பாடலையும் பார்க்கலாம் என்று சொல்லி இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, நமஸ்காரம். நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ 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 ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ நமோ. சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வசன்மங்களானி பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஹரி ஓம் தத்சத். ஹரி ஓம் தத்சத்.